இன்னைக்கு மதியம் சுமார் 12 மணி அளவில் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துட்டு இன்னைக்கு வீதி லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அது முதல்ல அவர் நடத்திட்டு வந்த அமைப்பு தான். அந்த அமைப்பில் இன்னைக்கு உறுப்பினர்களாக யார் யார் விருப்பப்படுறாங்களோ அவங்களெல்லாம் சேர சொல்லியிருக்காரு. அது பின்னால் அரசியல் கட்சியாக சில நாட்களுக்கு அப்புறம் மாறும்னு சொல்லியிருக்காரு. இது எங்களுக்கு எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்குது. இல்லைங்க, நான் அவர் அவரோட பேட்டிலேயே தெளிவாக சொல்லியிருக்காரு. டிசம்பர் 2025 24/12/2025 அவர் ராஜினாமா கொடுத்தாரு. கட்சி தலைமை எலெக்ஷன் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்குனாங்க அவரும் அவரோட கடமையை முழுமையா நிறைவேற்றி இருந்த கட்சிக்கு உண்மையா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துட்டு இன்னைக்கு வெளியே வந்திருக்கோம். ஆனா பிஜேபிக்கு பின்னடைவு ஏற்படுமாங்கிறத நான் சொல்லக்கூடாதுங்கண்ணா. எங்க இயக்கத்தை, புது இயக்கத்தை பத்தி கேட்டீங்கன்னா நான் சொல்லலாம். இந்த இயக்கம் மிகப்பெரிய ஒரு வலுவான இயக்கமா மாறி தமிழ்நாட்டில் கூடிய விரைவில் அனைத்து கட்சிகளையும் புறம் தள்ளி நாங்க முதலிடத்துக்கு வருவோம் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்றேன். ஆனா நாங்க எல்லாருமே கட்சி பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து வெளியே வந்துட்டு தான் வீதி லீடர்ஸ்ல நாங்க எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கிறோம். ஆனா எவ்வளவு பேர் ரிசைன் பண்ணிருக்காங்கிற டேட்டா இன்னும் தெரியல. அது நமக்கு கொஞ்சம் லேட்டா தான் தெரிய வரும். இப்போ புது உறுப்பினர்கள் 12 மணில இருந்து இன்னைக்கு சுமார் 2 மணி ஆச்சு. 2 மணி நேரத்துல உறுப்பினர் இன்னைக்கு வீதி leaders.org ஒரு 3 லட்சத்தை கடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். 3 லட்சம் கரெக்டா 3,517,000 பேர் இப்ப நான் பார்க்கும்போது இருக்கு. இல்ல அப்படி இல்லைங்க, பாஜக இருந்து வந்தவங்க கொஞ்சங்க. பொதுமக்கள் இடத்துல இது மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்திருக்குது. எந்த கட்சி இதுவரைக்கும் வாழ்க்கையில எந்த அரசியல் கட்சியும் சாராம எந்த அரசியலுமே பிடிக்காம இருந்தவங்க நிறைய பேர் இதுல ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த 3 லட்சம் பேர்ல எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி பேர் பொதுமக்கள், நல்ல உயர் பதவியில இருக்கக்கூடிய படித்து அறிவார்ந்த பொதுமக்கள் தான் இதுல ஜாயின் பண்ணிருக்காங்க. கட்சியா வர்றது கூடிய விரைவில் வந்துருவோம்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காருங்க. என்ன டைம் டியூரேஷன் எடுக்கிறாருங்கிறது தலைவர் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவார். இல்ல அப்படி சொல்ல முடியாதுங்க. இப்ப தலைவர் சொல்லும் போது சொன்னாரு, நாங்க எல்லா கட்சியை மாதிரிதான் இனி பிஜேபியும் பார்ப்போம்னு அவர் ரொம்ப தெளிவா தான் பேசியிருக்காரு. எப்படி மற்ற கட்சிகள் இருக்கோ, திமுக, அதிமுக, காங்கிரஸ், இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் எப்படி பார்க்கறோமோ அப்படித்தான் பார்ப்போம். யாரையும் எதிர்க்கணுங்கிறதுக்காக எதிர்க்க மாட்டோம். கருத்துக்கள் தவறா இருந்துச்சுன்னா எந்த இடத்துலயும் எங்களோட குரலை உயர்த்தி பேசுவோம்னு தான் சொல்லியிருக்காரு. இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. அதுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க நினைக்கிறது இப்ப மெம்பர் ஆகிறது பிஜேபியில இருந்து நீங்க எல்லாருமே நினைக்கிறீங்க. அது கிடையாது. பிஜேபியில இருந்தும் வர்றாங்க, அனைத்து கட்சியில இருந்தும் வர்றாங்க. நான் அதுக்கு தான் ரொம்ப விவரமா சொல்றேன். இதுவரைக்கும் அரசியல் வாடையே இல்லாத பொதுமக்கள், ஐயோ எனக்கு அரசியல்னாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பொதுமக்கள் தான் நிறைய ஜாயின் பண்றாங்க. அதுக்கு காரணம் எல்லாருமே ஒரு நேர்மையான அரசியலை வேணும் அப்படின்னு சொல்லி வெகு காலமா எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேர்மையான அரசியலுக்கு உண்டான ஆள் இன்னைக்கு தான் வெளியே வந்திருக்காரு. அப்படிங்கறதுனால அவர் பக்கமா எல்லாரும் வர்றாங்க.